இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றணுங்கிறது தான் பாஜகவுக்கும் திரு எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு முழுமுதற் கொள்கையாக லட்சியங்களாக இருக்கிறது. அதுதான் அவங்களுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அப்போ அதை வீழ்த்துவதற்கான வலிமை, அந்த வலிமை கூட்டணி சார்பாகவும் அல்லது தனித்தும் இருக்கணும் அப்படின்னு தான். இந்த பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வலிமை குன்றி இருக்கிறது. சரியான கூட்டணி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கிட்டத்தட்ட 10 கட்சிகள் கூட்டணியாக இருக்கிறது. அவங்க தொடர்ந்து 2019 இருக்கிறாங்க. அப்போ இதை தாண்டி என்டிஏ கூட்டணி என்று 2024 இருந்தவங்களும் இப்போ இல்லை, தனித்தனியாக போயிட்டாங்க. நான் அடிக்கடி நம்ம பேசுவோம்ல, அமித்ஷா உட்பட எல்லோருமே 18% வாக்குகளை என்டிஏ வாங்கியிருக்கு அப்படின்னு. அதில் நம்ம குறைந்தபட்சமாக எடுத்துக்கிட்டாலுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 2%, ஓபிஎஸ்க்கு ஒரு 2%, இந்த பக்கம் சசிகலா டிடிவின்னு ஒரு 6-7% போச்சோன்னா ஒரு 10-11% தான் இது இப்போது இருக்கிறது. நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 23.5ன்னு சொன்னால் அதில் இருந்த எஸ்டிபை தேமுதிக ஆதரவாகட்டும்னா ஒரு 21%. இதுதான் ஒரு 30-32% அளவுக்கு தான் இருக்குது. அப்போ இதை வெற்றிக்கான ஒரு 40-46%, 48% கொண்டு போவதற்கு இப்போ இருக்கிற என்டிஏவில் அணி வைத்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை தாண்டி வேற எந்த கட்சிக்கும் 1% மேலே வாக்கு இல்லை. அதனாலதான் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தான் 4-5% வரைக்கும். அதுவே எப்படி? அதுதான் இப்போ அதனாலதான் நான் 2% சொன்னேன். கடந்த தேர்தலுக்கு 2% நான் சொன்னது அதனால தான் சொல்றேன். அப்ப இந்த கிட்டத்தட்ட ஒரு 10-12% தேவை என்கிற பொழுது திரு எடப்பாடி என்ன கருதினாருன்னா, தாவேக்கா நம்மளோட வந்துடும். அதனால தான் அந்த குமாரபாளையம் அது ஒரு ஊரில் போயிட்டு அந்த கொடியெல்லாம் பார்த்து உணர்ச்சிப்பட்டு சொன்னார். அப்போ அது அவங்க மாநாட்டோட ஒரு கதவை அடைச்சிட்டாங்க. இல்லை, இங்கே கொள்கை எதிரியாக தொடர்ச்சியாக பார்க்குறோம். என்டிஏல டிடிவி ஓபிஎஸ் நீடிப்பாருங்கிறதுலேருந்து தாவேக்கா வரும் அப்படிங்கிறதுலேருந்து அதிமுகவும் சரி பாஜகவும் சரி போட்ட கணக்குகள் இன்னைக்கு டிசம்பர் மாதம் இருக்கும். எடுபடலைங்கிறது ஏற்றுக்கணுமா? இல்லை, அதுதான் இப்போ இதுவரையிலும் எடுபடலை. இப்போ நாம் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அணி என்பது வலிமையாக அது இருக்குது, கட்டமைப்போடு இருக்கிறது. அது இது ஜனவரிக்கு மேலே 1-2 வருங்கிற மாதிரிலாம் இங்கே பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் யதார்த்தம் என்பது இதுவரையிலும் இந்த ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்தக்கூடிய வல்லமை இல்லை, வலுவான கூட்டணி இல்லை என்பதான யதார்த்தம். ஓகே, அப்போ நீங்கள் இந்த 1% 1% இருக்கிற கட்சிகளோட அவங்க பேசி பாஜக கொண்டு இறுதி முடிவை எடுக்க வேண்டிய திரு எடப்பாடிகிட்ட சொல்லி இவங்களுக்கு எத்தனை சீட்டு என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்க பேசி இந்த முடிவையெல்லாம் கடைசியாக தான் திரு எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் அப்படின்னா. ஆனால் என்டிஏவினுடைய தலைமை பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்டிஏவின் தலைமை பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் பேச்சுவார்த்தையெல்லாம் அவங்க நடத்தி, மீடியேட்டர் இருந்து அவங்க நடத்தி, பியூஷ் கோயல் உட்பட மத்திய அமைச்சர்கள் நயனார், அமித்ஷா எல்லாம் நடத்தி இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடித்து கொண்டு கடைசியில் இந்த 2 பேரையும் நான் சேர்க்க மாட்டேன்ட்டாருன்னா அவர் தானே இறுதி முடிவு எடுக்கணும். என்னை முதலமைச்சராக ஏற்க மாட்டேன் என்று சொன்ன டிடிவி நான் எப்படி ஏற்பேன் அப்படின்னு சொன்னார்னா எப்படி சரியாக வரும்?